இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக எரேமியா 1:18-19 பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நான் உன்னை இன்ற தினம் அரணிப்பான பட்டணமாகவும் இரும்பு தூணாகவும் வெங்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னை உண்டாக்கினதான தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதே. வருகிறதான நஷ்டங்களை கண்டு மனம் கலங்கி போகாதே. என் தேவனாகிய கர்த்தர் பொல்லாப்பு உன்னை மேற்கொள்ள ஒரு காலமும் அனுமதி கொடுக்க மாட்டார். இதோ உன்னை சுற்றிலும் அவரே அரணிப்பான பட்டணமாய் இருந்து பாதுகாக்கிறவராய் இருப்பார். தீங்கோ பொல்லாங்கன் உனக்கு விரோதமாய் எய்கிறதான அம்புகளோ உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை சுற்றிலும் வெங்கல அலங்கமாய் இருந்து பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். தீங்கு நாட்களில் உன் மனம் சோர்ந்து போனால் நீ பலவீனம் அடைந்து விடுகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி இரும்பு தூணை போல உன்னை உறுதி உள்ளவனாய் மாற்றி வருகிறதான தீமைகளையும் நன்மையாய் மாற்றும்படியான ஆற்றலை தருகிற தேவன் உன் மனதை பலப்படுத்துகிறவராய் இருப்பாராக. ஆனபடியாலே இக்காலத்தின் பாடுகளை கண்ட மனம் சோர்ந்து போகாதே. கர்த்தரையே நம்பியிரு. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பர்வதங்களை போல கர்த்தர் அவர்களை சுற்றிலும் நிற்கின்றவராய் இருப்பார். மாத்திரமல்ல, நீயோ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தரித்திருக்கும் பொழுது நம்முடைய தூதர்களின் சேனையை உன்னை சுற்றிலும் பாளையமா இறக்கி வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றார். சோர்ந்து போகாதே. உன்னை உண்டாக்கினவர் கருத்தும் கருசனை உள்ளதான தேவன் உன்னோடு இருக்கிறார். நன்மைகள் உண்டாகும்படிக்கு உனக்கு ஜெயத்தை தருவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பயப்படுகிறதான எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர்களை விலக்கி காக்கும்படி அவர்களை சுற்றிலும் நீர் அரணிப்பான பட்டணமாய் இருந்து எல்லா வாதை கொள்ளை நோய்கள் நஷ்டங்களுக்கும் மனிதராலும் சத்துருக்களாலும் எழும்புகிறதான எல்லா விதமான சூழ்ச்சியிலிருந்தும் உடைய ஜனங்களை விடுவித்து காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.